பகுதியினர் மட்டும்தான் படிக்கலாம் என்ற நிலைமை மாறி இன்றைக்கு எல்லோரும் படிக்கலாம் என்ற நிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. கல்விதான் அழியாத செல்வம். அந்த செல்வம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த செல்வத்தை எல்லோரும் பெற வேண்டும். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் அனைவரும் படித்து முன்னேறி வர வேண்டும். இடைநிற்றல் என்கிற நிலை ஏற்படக்கூடாது என்று தமிழ்நாட்டில் நாம் ஒரு கொள்கையை பின்பற்றுகிறோம். அது அதிமுக அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது திமுக அரசாங்கமாக இருக்கலாம். அது என்ன கொள்கை என்று சொன்னால், 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆண்டு தேர்வு உண்டு, ஆனால் பாஸ் ஃபெயில் என்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறது.